ஹலோ பசங்களா, நான் ஜோதிரோஷினி. இன்னைக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸோட தேர்ட் லெக்சர் பார்க்க போறோம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, போன லெக்சர்ல நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்ல எப்படி எப்படி டெல்டா யூ கியூ டபிள்யூ வேரி ஆகுதுன்றது பார்த்தோம். அதனால ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட சம்ஸை நம்ம இந்த லெக்சர்ல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, the correct option for free expansion of an ideal gas under adiabatic condition is. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இது வந்து ப்ரீ எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம், ஐடியல் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஏடியபெட்டிக் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நான் இந்த போன வாட்டியே நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஏடியபெட்டிக் ப்ராசஸில் கம்ப்ரெஷன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஏடியபெட்டிக் ப்ராசஸில் கம்ப்ரெஷன், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் ஏடியபெட்டிக் ப்ராசஸில் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்போ டெல்டா டி வந்து லெஸ் தேன் 0. ஓகேங்களா? இந்த இடத்துல டெல்டா டி லெஸ் தேன் 0, ஏடியபெட்டிக் கண்டிஷன்ல கியூ இஸ் ஈக்குவல் டு 0. அதனால இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒர்க் டன் வந்துட்டு நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒர்க் டன் வந்து பி டெல்டா வி. ஓகேங்களா? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிராஸ்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ்ல என்ன ஆகுது, ஏடியபெட்டிக் ப்ராசஸ்ல நம்ம ஒர்க் டன் ஃபார்முலா என்ன பார்த்தோம், NR by gamma minus 1 TH minus TL. இந்த இடத்துல ஒர்க் டன் பை சிஸ்டம் ஆர் ஒர்க் டன் பை த சரௌண்டிங்ஸ் பொறுத்து மாறும்னு பார்த்தோங்களா. இந்த இடத்துல ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு NR by gamma minus 1 temperature higher minus temperature lower. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைன், இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ என்ன ஆகுது, டெல்டா டி லெஸ் தேன் 0 இருக்கு. அதாவது டெம்பரேச்சர் ஹையர் இஸ் லெஸ் தேன் டெம்பரேச்சர் லோவர். ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ் NR by gamma minus 1, இது வந்துட்டு நெகட்டிவ். ஓகேங்களா? நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் வந்து ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் ஒன். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? இது இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர் லோவரோட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். அதாவது டெம்பரேச்சர் ஹையர்ன்றப்போ இது வந்து ஃபைனல் டெம்பரேச்சர், இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர். அதாவது T2 and T1. ஓகேங்களா? இதுவும் T2 and T1. ஓகேங்களா? அடுத்து 2 liters of a gas is expanded against an external pressure of 2 atm up to 12 liters. இந்த இடத்துல work done in joules கேட்டிருக்காங்க. இப்போ work done ஓட ஃபார்முலா என்ன, minus P external into delta V. P external என்ன, 2 atm into delta V வந்து 12 minus 2 liters. ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகுது, minus 2 into 10 atm into liters ஆகுதுங்களா. இது வந்து minus 20 atm liters ஆகுதுங்களா. இது நம்ம ஜவுல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றப்போ இதை வந்துட்டு நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம், ஏடிஎம் லிட்டர்ல இருந்து நம்மளுக்கு இது ஜவுல்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணோம்னா we should have to multiply it by 101.3. ஓகேங்களா? இப்போ minus 20 into 101.3 போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1013 into 2 times 6202. என்ன ஆன்சர், minus 2026 joules. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டியது ஏடிஎம் லிட்டர்ஸ்லேருந்து ஜோல்ஸ்க்கு மாற்றணும்னா 101.3 மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 mole of an ideal gas is expanded in a reversible process. பார்த்துக்கோங்க, reversible and isothermal process. ஓகேங்களா? 2.24 லிட்டர்லேருந்து 22.4 லிட்டர் வரைக்கும் மாறுது. அப்போ amount of work done in calories at
300 Kelvin. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். Isothermal processல work done is equal to minus 2.303 nRT into log of, என்ன படிச்சோம் நம்ம, log of V2 by V1. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல work done is equal to minus 2.303, 2 moles of gas in calories கேட்டிருக்கனால R ஓட வேல்யூ 2, temperature வந்து 300 Kelvin into log of V2 வந்துட்டு 22.4 divided by V1 வந்து 2.24. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன ஆயிடும், minus 2.303 into 2 into 2 into 300 into log of 10. log 10 ஓட வேல்யூ என்ன, 1. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுது, minus 2.303 into 4 into 300. So minus 230.3 into 4 into 3. அப்போ minus 230.3 into 12. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்றப்போ இந்த இடத்துல 6064, இந்த இடத்துல 3032, என்ன வருது, 2763.6. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வருது நம்மளுக்கு ஆன்சர், minus 2763.6 calories. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எந்த ஆப்ஷன்? ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து 260 grams of zinc reacts with HCl. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு, zinc solid plus 2 moles of HCl liquid ரெண்டும் சேர்ந்தா நம்மளுக்கு ZnCl2 solid plus H2 gas வருது. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, work done கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஜிங்கோட மாலிகுலர் மாஸ் 65 கொடுத்துட்டாங்க. ஸோ 260 grams of zincனா டிவைட் பை 65 பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ வருது, 13 டேபிள் இது 5 times, 13 டேபிள் இது 0 times. ஸோ திருப்பி கேன்சல் பண்றப்போ 4 moles. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை 4 times அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 4 ZnS plus 8 HCl liquid gives 4 ZnCl2 solid plus 4 H2 gas. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ண சொல்லிட்டோம். அங்கே ப்ராசஸே கொடுக்கலையே, நம்ம எப்படி ஒர்க் டன் கால்குலேட் பண்றது, ப்ராசஸே கொடுக்கலன்னா நம்ம இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? irreversible processல work done formula என்ன, irreversible processல work done formula W is equal to minus delta NGRT அப்படின்னு படிச்சோங்களா? இந்த இடத்துல NG என்ன, இதுல ப்ராடக்ட்ல கேஸ் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ரியாக்டன்ட்ல கேஸே இல்லை. ஸோ அதனால ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட், அதாவது 4. ஸோ மைனஸ் 4 இன்டூ கேலரிஸ்ல கேட்டிருக்காங்க 2 இன்டூ டெம்பரேச்சர் வந்து நம்ம நார்மல் இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கலாங்களா, ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாங்களா. நம்ம ரூம் டெம்பரேச்சர் எடுக்கிறப்போ ரூம் டெம்பரேச்சர் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 260 grams of zinc reacts with HCl. அதாவது நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, Zn solid plus 2 HCl liquid ரியாக்ட் பண்ணா நம்மளுக்கு ZnCl2 solid plus H2 gas வருது. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒர்க் டன் இன் கேலரிஸ். ஜிங்கோட மாலிகுலர் மாஸ் கொடுத்துருக்காங்க 65, அதே மாதிரி டெம்பரேச்சர் 400 கெல்வின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஜிங்க் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ 260 by 65 போடுறப்போ என்ன வரும், 13 டேபிள் அதை கேன்சல் பண்ணாங்களா, 5 into 20 கேன்சல் பண்ணா 4. ஸோ அதனால டோட்டலா 4 moles of zinc react ஆகும். ஓகேங்களா? இப்போ 4 moles of zinc react ஆகும். ஸோ இப்போ நம்ம whole equation that is ZnS plus 2 HCl liquid gives ZnCl2 solid plus H2 gas வந்து நம்ம 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ்
4 ZNS plus 8 HCl liquid gives 4 ZnCl2 solid plus 4 H2 gas. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா? அக்கா நம்மளுக்கு எந்த ப்ராசஸ்னே தெரியாதே நம்ம எப்படி ஒர்க் டன் கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராசஸ் கொடுக்கலன்னா நம்ம அதை இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒர்க் டன் இன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் என்னது? மைனஸ் டெல்டா என்ஜிஆர்டி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா என்ஜி. எப்படி கால்குலேட் பண்ணுறது? கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ்ல கேஷியஸாக இருக்கிறது இது மட்டும்தானே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் 4 மைனஸ் gaseous reactants எதுவுமே இல்லை 0. ஸோ 4 minus 0 4 minus 4 into R calories-னால 2 into temperature 400 Kelvin. ஓகேங்களா? 4 minus 8 into 400 that is minus 3200 calories. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டா கவனிங்க. ஓகேங்களா? 22 gram CO2 changes from 500 ml at 300 Kelvin to 4 liters in reversible and adiabatic process. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைனல் டெம்பரேச்சர் அண்ட் ஒர்க் டன். நம்மளுக்கு காமாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 4/3. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ரிலேஷன் தெரியுமா? T into V to the power of gamma minus 1 is equal to T1 V1 to the power of gamma minus 1 is equal to T2 V to the power of gamma minus 1. ஏன்னா T into V to the power of gamma minus 1 is constant in an adiabatic process. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இடத்துல T1 என்னது? 300 into V வந்து 500 ml. 500 ml எடுக்காம நம்ம என்ன எடுக்கணும்? 500 ml நம்ம லிட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 1/2. கரெக்டா? ஸோ அப்போ 300 into 1/2 liters to the power of gamma என்னது? 4/3. So 4/3 minus 1 is equal to T2 into P2 என்னது? 4 liters into gamma minus 1 that is 4/3 minus 1. கரெக்டுங்களா? So 300 into 1/2 to the power of 1/3 is equal to T2 into 4 to the power of 1/3. So 300 is equal to T2 into 4 into 2 times of 1/3. கரெக்டுங்களா? So 300 is equal to T2 into 2 into 2 into 2 to the power of 1/3. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து 300 is equal to T2 into 2 to the power of 3 into the power of 1/3. கரெக்டுங்களா? So 300 is equal to T2 into 2. So T2 is equal to 300/2. அதாவது 150 Kelvin. 150 Kelvinல நம்மளுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒர்க் டன் கண்டுபிடிச்சாதான் நம்மளால இதை கரெக்டா ஆன்சர் எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு work done is equal to minus NR by gamma minus 1 into temperature higher minus temperature lower. ஓகேங்களா? மைனஸ் n வந்துட்டு எவ்வளோ? என்ன கண்டுபிடிக்குமே 22 grams கொடுத்தான். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given weight by molecular weight. ஓகேங்களா? அதாவது 22/44 அதாவது 0.5 minus 0.5 into 2 by gamma வந்து 4/3 minus 1 into 300 minus 150. ஓகேங்களா? அப்போ இது வந்து minus 1 by 1/3 into 150. அப்போ இது என்னவாகும்? minus 450 calories. So நம்ம ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். So in the compression of air 5 kilojoules of work is done and the amount of heat evolved is 3 kilojoules. Then find delta U. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல work வந்து 5 kilojoules of work is done. ஓகேங்களா? அதாவது அந்த சிஸ்டம்ல நீங்க 5 kilojoule of work பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ work done வந்து பாசிட்டிவ்.
ஹீட் வந்து எவால்வ் ஆகுது சிஸ்டம்ல இருந்து. ஸோ அதனால ஹீட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? delta U is equal to Q plus W. So delta U is equal to minus 3 kilojoules plus 5 kilojoules. ஓகேங்களா? It is equal to 2 kilojoules. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா work is done on the system. அதாவது அப்படின்னா work done வந்து பாசிட்டிவ். amount of heat is evolved கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்ல இருந்து ஹீட் வெளியில வருதுன்னு அர்த்தம். அப்போ ஹீட் வந்து நெகட்டிவ். ஸோ அதனால இதுல வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூல நம்ம வந்திருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கஷ்டம். இப்போ நம்ம இந்த ஒரு சம்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்ப்போமா? இந்த இடத்துல நம்ம என்ன தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு? நம்ம ஏடிபேட்டிக் ப்ராசஸ்ல அந்த ஒரு பாயிண்ட், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா கேஸ் கம்ப்ரஸ் ஆகுது, அதே மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்ற பாயிண்ட் வச்சுதான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம். அடுத்த ப்ராப்ளம்ல நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? சிம்பிள் ஒர்க் டன் ஃபார்முலா. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல் வி தேவைப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்ததப்போ ஐசோதர்மல் ப்ராசஸ்ல ஒர்க் டன் ஃபார்முலாவை எப்படி சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் எப்படி கொண்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல ஒர்க் டன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல ஒர்க் டன் வந்து மைனஸ் டெல்டா என்ஜிஆர்டி அப்படின்றத பொறுத்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டெல்டா என்ஜி எப்படி கால்குலேட் பண்றது நம்ம இந்த சம் மூலமா பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்த சம்ல நம்மளுக்கு இந்த சம் தான் நம்ம போட்டதுல கொஞ்சம் பெரிய சம். ஸோ இந்த சம் கொஞ்சம் கஷ்டமான சம். பட் இந்த சம்மை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ரெண்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒன்னு டி வி டு த பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 வச்சு ஃபைனல் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஒர்க் டன் ஃபார்முலா வச்சு ஒர்க் டன் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் சிம்பிள் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ வச்சு எப்படி நம்ம டெல்டா யூ கண்டுபிடிக்கலாம் வென் ஒர்க் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஹீட்டும் கொடுத்துட்டப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகே பசங்களா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. நெக்ஸ்ட் லெக்சர்ல மீட் பண்ணுவோம். பாய்.